பாராவல என்ன ஒரே சிரிப்பா இருக்கு. இந்த எடுத்துக்கங்க. நீ எடுத்துக்கமா. அம்மா ஒரு நிமிஷம், நீங்க இங்க உட்காருங்க முதல்ல. இல்லம்மா, சமையக்கட்டை துடைக்கிற வேலையெல்லாம் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். காலையில நாங்க வந்ததுல இருந்து இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க முதல்ல இங்க உட்காருங்க. சமையல் ரூம் எல்லாம் அப்புறம் தொடச்சுக்கலாம். நீங்க உட்காருங்கம்மா. அதான் தொலைச்சு சொல்றால, உட்காருன்னு. உட்கார வேண்டியதானே, உட்கார. அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அதான் இங்க உட்கார சொன்னேன். என்ன கேட்க போற? தாமரைக்கு என்ன குழந்தை பிறக்கணும்? என்ன ஏமாத்த பார்த்தா என்ன அர்த்தம்? துளசி கேக்குறல்ல, பதில் சொல்லு. என்ன துளசி, எந்த குழந்தை பிறந்தா என்ன? இப்பெல்லாம் ஆணும் ஒண்ணுதான், பொண்ணு ஒண்ணுதான். இந்த மாதிரி மழுப்பெல்லாம் வேண்டாம். நேருக்கு நேரா எனக்கு இந்த குழந்தை தான் வேணும்னு சொல்லுங்க. சரி, முதல்ல உனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்றேன், அதுக்கப்புறம் தாமரை கதைக்கு வருவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், முதல்ல தாமரைக்கு சொல்லுங்க. மூத்தவனி, முதல்ல உனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி தான் சொல்லுவேனா. இவளா இந்த குடும்பத்தை விட்டு விலகி போனாலோ இவங்க விட மாட்டாங்க போல இருக்கே. மூத்தவன்னு எனக்கு முன்னாடி பிறந்தவ மாதிரியே ஆக்கிடுவாங்க போல இருக்கே. சரி, எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லுங்க. உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும், தாமரைக்கு ஆண் குழந்தை பிறக்கும். சான்ஸே இல்லம்மா. ஏன்? எனக்கு என்ன குழந்தை பிறக்குதோ அதே குழந்தை தான் தாமரைக்கும் பிறக்கும். ஏன் துளசி உனக்கு இவ்ளோ பொறாம? எனக்கு ஆண் குழந்தை பிறக்க கூடாதா? நான் அதுக்கு சொல்லல தாமரை. நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி குழந்தை, அதுவும் பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு எனக்கு ஆசை. எதனாலமா அப்படி ஒரு ஆசை உனக்கு? சின்ன வயசுல நானும் தாமரையும் எப்படி ஒன்னா ஒத்துமையா இருந்தோமோ அதே மாதிரி எங்க குழந்தையும் உங்க எதிரில ஒன்னா இருக்கணும். ஏன் துளசி, ஒன்னா இருக்கணுமா இல்ல ஒத்துமையா இருக்கணுமா? ஒன்னான்னா ஒரே ஒரு குழந்தைன்னு தான் அர்த்தம். அதேதான். ரெண்டும் வேற வேறையா இல்லாம அடிச்சுக்காம புடிச்சுக்காம ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும். தாமரை குழந்தை வேற, ஏன் குழந்தை வேறன்னு யாரும் வித்தியாசம் பார்க்க கூடாது. தாமரை, நீ என்னமா சொல்ல வர? சாரி துளசி, நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் விலகியே இருக்கணும்னு நினைக்கிறேன்.
எனக்கு இந்த மாதிரி நெருக்கமா நச நசன்னு வேர்த்து விறுவிறுத்து இதெல்லாம் பிடிக்காது. நல்ல காத்தோட்டமா ஃப்ரீயா விலகியே இருக்கணும். நெருக்கமா இருக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? இல்லப்பா, உங்க நினைப்பு வேற, ஏன் நினைப்பு வேறப்பா. நீங்க நெருக்கொன்றத விருப்பமா எடுத்துப்பீங்க. ஆனா நான் நெருக்கமா இருக்கிறத நெருப்பு மேல நிக்கிற மாதிரி எடுத்துப்பேன். நேத்து வரைக்கும் ஒரு குழந்தையா இருந்தவ நாளைக்கு ஒரு குழந்தைக்கு தாயாக போறவ நீ இன்னும் மாறாம இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. சரி விடுங்க. தாமரை இப்படி பேசுறது என்ன நமக்கு புதுசா? துளசி ஒரு திசைன்னா தாமரை எப்பவுமே வேற ஒரு திசை தான். சரி அதை விடுங்க. ஏன் தாமரை, உன் குழந்தைய சுமக்கிறாளே அந்த வாடகை தாய், அவ வயிற்றுல இருக்கிற குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறாளா? நான் என்ன அந்த கருமத்தை கண்ணாலையா பாக்குறேன்? அவ நல்லா இருக்காளா, அவ கர்ப்பத்துல இருக்கிற ஏன் குழந்தை நல்லா இருக்கான்னு அந்த டாக்டர் சொல்லிதான் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன் குழந்தைய சுமக்கிறவ கருப்பா செவப்பா நல்லவளா கெட்டவளான்னு ஒரு விஷயமும் தெரியலையே. என் குழந்தை ஆரோக்கியத்துக்காக அவ கரிசோறு தின்றாளா இல்ல கஞ்சி குடிக்கிறாளான்னு கூட தெரியல. அவ யாருன்னு தெரிஞ்சா அவ மடியில இந்த மாதிரி படுத்து அவ வயித்துல வளர என் குழந்தைகிட்ட நெருக்கமா பேசுவேன். என் குழந்தைகிட்ட நான் யாரு, என் பேர் என்ன, அவனோட அப்பா பேர் என்னன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் தாமரை, பையனே முடிவு பண்ணிட்டியா? ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி எனக்கு பையன் தான் பொறுப்பான். அப்பாடி, இந்த ஒரு விஷயத்துலயாவது நீ என் கூட ஒத்து வந்தியே, அதுல எனக்கு சந்தோஷமா. சரி தாமரை, எதுக்கு வயித்துல இருக்கிற குழந்தைகிட்ட வேற எதையும் சொல்லாம உன் பேரையும் செல்வம் அம்மா பேரையும் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிற? என் குழந்தை அந்த வாடகை தாய் அம்மாவை நினைச்சிட கூடாதுல்ல, அதுக்காகத்தான். அது மனசுல முழுக்க முழுக்க நானும் என் புருஷனும் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கணும். நான் கதையில எல்லாம் படிச்சிருக்கேன். அபிமன்யு வயித்துல இருக்கும் போதே கதை கேட்டாராம். அதே மாதிரி என் மகனும் நான் சொல்றத கேட்கணும்ல, அதனாலதான். என் குழந்தைய சுமக்கிறவ நிச்சயமா பாசத்துக்காக எல்லாம் சுமக்க மாட்டா. நான் தந்த பணத்துக்காக தான் என் குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா. அதனால அவ எந்த விதத்திலயும் என்னை விட வசதி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவ எதுக்காகவும் என்ன ஜெயிச்சிடவே கூடாது. நிச்சயம் அவ ஜெயிக்க மாட்ட தாமரை. இப்பவே நல்ல ஒரு தாயா நீ உருவாயிட்ட. அதனால நிச்சயமா அவ ஜெயிக்க மாட்டா. நீதான் ஜெயிப்ப. உன் குழந்தை உன்னதான் நினைக்கும், உன்னதான் அணைக்கும். இப்ப நான் சொல்றேன் தாமரை, உன் குழந்தை நல்லபடியா பிறக்கும். நானும் உனக்காக வேண்டிக்கிறேன். அப்பா, இந்த அம்மா நல்லவங்க இல்லை. நல்ல நினப்போட நம்ம வீட்டுக்கு வரல. உங்களை கொலை பண்ணதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை வைக்க பார்த்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சதுனால பிளேட்டையே மாற்றிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஒரு நாள் யாரோ ஒருத்தருக்கு அம்மா பணம் எடுத்து கொடுத்தாங்க. நான் அதையும் பார்த்தேன். நீங்கள் பணம் எங்கன்னு கேட்டப்போ பணம் காணோன்னு ட்ராமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டரை கொலை பண்ணவனை நேற்று நான் ரோட்டில் பார்த்தேன். அதே ஆள் நேற்று நைட்டு அம்மா கிட்ட பணத்தை வாங்கிட்டு போனதை நான் பார்த்தேன். அதனால் அம்மாவை நம்பாதீங்கப்பா, அம்மா கெட்டவங்க. அதனால் அம்மாவை போலீஸில் பிடிச்சி கொடுத்து தூக்கில் போடு. ஏண்டி வாயும் பேசாத காதும் கேட்காத கர்மமே. என்னடி எழுத்து மூலமா என்ன உங்க அப்பா கிட்ட காட்டி கொடுக்கலான்னு பாக்குறியா? ஏய், நீ ஒண்ணு அதை மறைக்க வேணாம். உன் பின்னாடி நின்னு நான் மொத்தத்தையும் பார்த்துட்டேன். உனக்கு தான் காது கேட்காம போச்சு. அதான் நான் கதவை திறந்ததும் நடந்து வந்து உன் பின்னாடி நின்னதும் உனக்கு தெரியல. தள்ளடி. பரவாயில்லடி, ஒரு வரி ஒரு விஷயம் விடாம ஃபுல்லா கோர்வையா தாண்டி எழுதியிருக்க நீ. இந்த நோட்டு மட்டும் கோர்ட்டுக்கு போச்சு, உங்க அப்பா எனக்கு எதிரா தம் கட்டி வாதாட தேவையே இல்ல. அடுத்த நிமிஷமே எனக்கு ஆயுள் தண்டனை டைரக்டா எழுதிடுவாங்க. காது கேட்காத உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? ஏய், உன்னை நான் கொல்ல மாட்டேன், பயப்படாத. உன்னை கொல்றதா இருந்தா நான் என்னைக்கோ எப்பவோ கொண்டிருப்பேனே. உன்னை கொன்னா என் சொத்தும் சேர்ந்து செத்து போயிடும்டி. உன்னை யாருடி இது? இது யாரு? உன் அப்பன் தானே? உன் அப்பன் தானே? என்ன பண்றேன்னு பார். குத்த வேண்டால, குத்த வேண்டால. அப்ப நான் சொல்றத கேளு. ஒழுங்கு மரியாதையா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுடி. உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணுடி, சத்தியம் பண்ணுடி. இல்ல இப்போ போட்டோல குத்துன மாதிரியே உங்க அப்பனை நிஜமாவே கொலை பண்ணிடுவேன். இந்த விஷயத்தை மூச்சு விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பண்ணுடி, சத்தியம் பண்ணு. பண்ணு. அந்த பயம் இருக்கட்டும். லெட்டர் எழுதுற அப்பனுக்கு லெட்டர். ஏய், இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சு, உங்க அப்பா அல்பாயுஸ்ல போயிடுவான். ஜாக்கிரதை. பார்த்து இறங்குமா. இந்தாங்க. வாங்க வாமா. என்ன ரங்கசாமி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்கு? ஆமா, மறுபடியும் எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை. அப்படியா? உங்களாட்ட மனுஷாலாம் தெய்வத்தை வெறுத்துடக்கூடாது. தெய்வம் நம்மள சோதிக்கிறப்போ நாம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா கடவுள் சோதிச்சா நம்மள அவர் பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். சரி, நான் வரேன் ரங்கசாமி. வாங்க. நீங்க ஏன் கோயிலுக்கு வரத நிறுத்திட்டீங்க? எல்லாம் ஒன்னாலதாம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம காத்துல அல்லாடுற காகிதம் மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்துகிட்டு இருந்தப்ப எனக்குள்ள இருந்த தெய்வ நம்பிக்கை செத்து போச்சுமா. கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னா நம்ம பொண்ணை இப்படி எல்லாம் கஷ்டப்பட விடுவானான்னு
நான் கோயிலுக்கு வரதையே நிறுத்திட்டேம்மா. இப்ப எதுக்காக வந்தீங்க? இப்போ உன்னை நல்லா வாழ வச்சிருக்கிறாரு. யாரால உனக்கு வாழ்க்கை கிடைக்கணுமோ அவராலே உனக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம மறுபடியும் நீ என் கைக்கே திரும்ப கிடைச்சிருக்க. அதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா? இப்ப நான் தெய்வத்தை பரிபூர்ணமா நம்புறேம்மா. கடவுள்னு ஒருத்தன் இருக்காங்கிறத நிச்சயமா சத்தியமா நான் நம்புறேன். வாங்கம்மா போலாம். ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ, ஓம் மங்கல்யாயே நமஹ. துளசி, இந்த தெய்வம் தாம்மா உன்னை பழையபடி என் கையில கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இதே தெய்வம் உனக்கு பழைய நினைவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கணும். நல்லா வேண்டிக்கம்மா. நான் இந்த குழந்தைய பத்திரமா சுமந்து எந்த பிரச்சனையும் இல்லாம பெத்தெடுத்து என் பக்கத்துல இருக்கிற தாமரைக்கு கொடுக்கணும். இவ கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை வெளி உலகத்தை பார்க்காம அப்படியே கொருகி போயிடணும். என் குழந்தை மட்டும் நல்லா பிறக்கணும், நல்லா இருக்கணும். நான் பெத்து தர இந்த குழந்தை தாமரைக்கும் செல்வம் அம்மாக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும். இவ சந்தோஷமா இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல தாயே. இவ புருஷன் இவளை தூக்கி தூரமா வீசிடணும். அம்மா, எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும்னு வேண்டதா இல்ல வரக்கூடாதுன்னு வேண்டதானே தெரியல. நான் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. வசதியான வாழ்க்கையோட இருக்கிறவ நாசமா போகணும். யாரும் இல்லாம எதுவும் இல்லாம நடு தெருவில் நிற்கணும். இது எதுவுமே தெரியாத எனக்கு இந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு மட்டும் தெரியுது. இந்த குழந்தை தாமரையோடது. எனக்குள்ள ஒரு 10 மாச பந்தத்தை கொடுத்த இவ நல்லா இருக்கணும். ஓம் பந்த நாசினியே நமஹ, ஓம் மோக நாசினியே நமஹ, ஓம் ஜாதி நாசினியே நமஹ. என்ன தாமரை வேண்டிக்கிட்ட? துளசிக்கு நல்லா சுகப்பிரசவம் ஆகணும், குழந்தை நல்லா கொழு கொழுன்னு துளசி மாதிரியே பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. அம்மாடி துளசி, நீ என்னம்மா வேண்டிக்கிட்ட? நானும் தாமரை குழந்தை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். எங்கேயோ ஒரு இடத்துல இவ குழந்தை வளர்ந்துட்டு இருக்க. அந்த குழந்தைய சுமக்கிறவ கருப்பா சிவப்பான்னு கூட தெரியாம இவளோட இந்த தவிப்புக்கு ரொம்ப சீக்கிரமே பலன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏம்மா, உன் குழந்தைக்காக நீ எதுவும் வேண்டிக்கலையா? என் குழந்தைக்கும் வேண்டிக்கிட்டேன், இவ குழந்தைக்கும் வேண்டிக்கிட்டேன். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மடி, 2 பேரும் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. நான் இதை வந்துடுறேன். தாமரை, உன் குழந்தைக்கு நீ என்ன பேர் வைக்க போற? பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாம நான் என்ன டிசைட் பண்ணுவேன்? நான் சொல்றேன், உனக்கு பொன் குழந்தை தான் பிறக்கும். உனக்கு பிறக்கணும் நீ நினைச்ச குழந்தைய எனக்கு சொல்றியா? அதேதான். நான் பெண் குழந்தைய பெத்தா நீயும் பெண் குழந்தை தான் பெத்துப்ப. அதுக்கு சான்ஸே இல்ல. உனக்கு பெண் குழந்தைனா எனக்கு ஆண் குழந்தை. ஏன் சிரிக்கிற? இல்ல, நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. நான் என்ன சொல்றது? அப்பா என்னது? 2 பேரும் அவங்க உங்களுக்கு பிறக்க போற குழந்தைய மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த தொட்டில கட்டுங்க. வாங்கம்மா, வா. துளசி இடைவேளைக்கு பிறகு